எப்படி வந்து செல்வராகவன் வந்த மாதிரி, பாலாஜி சக்திவேலுக்கு லேட்டாக வந்த மாதிரி, காதல் படம் அவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனையோ நாள் வெயிட் பண்ணி அவ்வளோ அற்புதமான படம். அவர் சொல்லாத இடமே கிடையாது. நானும் அதை படமாக எடுக்கணும்னு சொல்லி நான் ப்ரொடியூசராக ட்ரை பண்ணேன். அப்போ நம்ம பண்ண முடியல. ஜி வந்து அப்போ பிரச்சனையாக இருந்தப்போ நான் பண்ண முடியல. அப்புறம் சங்கர் சார் கேட்டு அவர் தான் அதை படமாக்குனார். ஒரே ஒரு கேமராவும் கும்பகோணத்தில் ஒரு கடை மாதிரி எங்கே பிடிச்சி விட்றா, நான் போய் எடுத்து வந்துடுறேன் பார். வெறும் 60 லட்ச ரூபா போதும் பார். அப்போ நான் தனுஷ் சாருக்கெல்லாம் கதை சொல்கிறதுக்காக அனுப்பினேன். இப்போ மலேசியாவுக்கெல்லாம் ஏவிஎம்மில் போய் கதை சொன்னார். அவங்க கிளைமேக்ஸை மாற்ற சொன்னாங்க. நீங்கள் ஏவிஎம்மில் 5 லட்ச ரூபா செக்கு வாங்கிட்டார். ஏவிஎம்மில் படம் பண்ண போகிற இடம் அவங்க அம்மாவுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அங்கே கிளைமேக்ஸை மாற்ற சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ் தானே. பெருசுங்கிறது அவங்க இல்லை. இவர்கிட்ட இருக்கிற தாட்டு உண்மையாக இருந்தால் இந்த உலகத்தில் யார் எதிர்த்து நல்லா செய்தான். என் கதை இப்படி தான் சார். அந்த அடம் பிடிச்சி நான் மாற்ற மாட்டேன் சொல்லி செக்கை திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டார்.